நண்பர்களே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தையிலேருந்து 200 கொடுத்த சோனியோட ஒரிஜினல் ஜாய்ஸ்டிக் இருக்குது. இது வந்து PS4 கூட கொடுத்த ஜாய்ஸ்டிக். ஸோ இது எப்படி ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சோம், ப்ளஸ் இதில் என்ன பிரச்சனை, அதை சரி பண்ணி எப்படி ஒர்க்காக வச்சு மொபைலில் இதை வச்சு பப்ஜி விளாடன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிஸ்டோரேஷன் வீடியோ வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போவோம். இந்த சோனியோட ஒரிஜினல் கேமிங் கன்சோலை பார்த்தீங்கன்னா நான் பல்லாவர சந்தையிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேரம் பேசி 200 வாங்கியிருக்கிறேன். ஸோ நான் பொதுவாகவே இந்த மாதிரி கேமிங் கன்சோலாம் பல்லாவர சந்தையில் பார்த்தா வாங்க மாட்டேன். ஏன்னா அச்சசலாக அது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். பட் யூஸ் பண்ணி பார்த்தா அது வந்து டூப்ளிகேட்டு, சைனா பீஸ் கம்பெனி அப்படின்ட்டு இருக்கும். வாங்கி நிறைய ஏமாந்துருக்கிறேன். பட் இந்த டைம் வந்து நம்ம ChatGPT இருக்கே, அதோட உதவியோடு தான் இதை வந்து இது ஒரிஜினல்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். எப்படின்னா பல்லாவர சந்தையில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் நல்லா இருந்ததுனால அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஃபோட்டோ எடுத்து ChatGPT கேட்டேன், இது ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துங்க, அந்த PS2ஓட அந்த சிம்பிள், சோனியோட சிம்பிள் இருக்கும். ஸோ அது போட்டிருக்கு, அப்போ இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் பின்னாடி காட்ட சொல்லிச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வரும். பட் அந்த ஸ்டிக்கர் நமக்கு உரிச்சிருக்காங்க, எதுக்கு உரிச்சாங்கன்னு தெரியல. ஸோ இதை பார்த்துட்டு ஸ்டிக்கர் இல்லை, அதனால் இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃப்ரெண்டில் காட்ட சொல்லிச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சோனின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை பார்த்து கண்டுபிடிச்சிருச்சு, இது வந்து 99% வந்து உண்மையான PSPயோட கன்சோல் தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. நானும் நெட்டில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுபடி இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணேன். இதுவே டூப்ளிகேட்டாக செஞ்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதோட அந்த டெக்ஸ்டெல்லாம் ஈஸியாக தேயும். ப்ளஸ் நம்ம வெயிட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்பில்டு பேட்டரி கொடுத்துருப்பாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கும். ப்ளஸ் இது வந்து PSP கேமிங் கன்சோல் மட்டும் கிடையாது, PS2 மட்டும் கிடையாது, மொபைல், நம்ம லேப்டாப், டிவின்னு சொல்லிட்டு எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் மூலமாக இது கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலையும் சரி பப்ஜி விளாட்டும் சரி எல்லாத்தையுமே இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாமாம்மா. ஸோ இதுக்கு சார்ஜிங் போட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB பின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு சொல்லிட்டு ஒரு இது EXTன்னு போட்டிருக்காங்க, என்ன மீனிங் தெரில, அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் அந்த ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பின்னில் நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன். நமக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்ஸும் காணும். அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் பவர் பட்டன். ஸோ அதை அமுக்கும்போது பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளை கலர் லைட் எரியுது. ஸோ அதுக்கப்புறம் எல்லோ கலரில் மாறிச்சு. இந்த கேபிளை பிடுங்கணும்னு நினச்சிக்கோங்களேன், நமக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு டிவைஸ் நல்லா தான் இருக்குது, மேபி பேட்ரி கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், அது சார்ஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் நம்ம ஒரு கெஸ்ட்டோடு தான் இருக்கோம், வாங்க இதை வந்து நம்ம கலட்டி பார்த்துடலாம், அப்போ தான் தெரியும் உள்ளுக்குள்ளே வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா எப்படி என்னன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை கலட்டினாலே நம்ம மேலே இருக்கிற மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், உள்ளுக்குள்ளே பேட்ரி ஊதி போயிருக்கு. ஏன் இதை வந்து ரொம்ப நாளாக அந்த பழைய கடையில் வெயிலே போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் இப்படி ஆகுதா இல்லை என்ன இஷ்யூன்னு தெரில. 600 mAh தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம நோக்கியா பேட்டரி செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 1200 mAh. ஸோ அதிக நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து நமக்கு ஒரு ஸ்டிப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, கழட்டி விட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். பட்டு இந்த மாதிரி கழட்டும் போது பார்த்துருங்க, ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டிப் உள்ளே போது பார்த்தீங்களா. நீங்கள் பாட்டுக்கு அதை நம்ம கழட்டுறோன்னு ஃபோக்கஸில் இது கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு முக்கிய மெயின் பாயிண்ட் இது தான். இது இருந்தால் தான் நமக்கு சார்ஜ் உள்ளே போகும், அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. சூசகமாக இந்த பேட்ரி மட்டும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். நண்பர்களே, பார்த்தீங்களா பேட்ரி எப்படி ஊதிருக்குன்ட்டு, நல்லா சமோசா மாதிரி வீங்கிருச்சு. இன்னும் நம்ம இதுக்கு சார்ஜ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஊதிடும். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன், இதில் துளி கூட சார்ஜ் இல்லை. வேறு வழியே கிடையாது, இது கண்டிப்பாக வேறு பேட்டரி தான் மாற்றி ஆகணும். பட் நான் தேடி பார்த்தேன், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதே போல் சைஸ் இருக்கிற பேட்டரி இல்லை. ஸோ இதோட BMS போட மட்டும் ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றபடி அந்த 2 வயரை கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கனெக்டர் வயரை, அதை அப்படியே தூக்கி நம்ம வந்து நோக்கியா பேட்டரி இருக்குல்ல அதில் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட டெஸ்டிங் பர்பஸ் மோட்டிவ். இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம இதிலே வச்சுக்கலாம். ஏன்னா வோல்டேஜ் வந்து நமக்கு 2லேயும் 3.7 தான், mAh தான் மாறப்போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நோக்கியா பேட்டரி ஒன்று சார்ஜ் இருக்கிறது. ஸோ அதில் வந்து இந்த இது பின்ன சால்ட்ரிங் பண்ணிட்டேன் இந்த வயரை பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இது தூக்கி அப்படியே இந்த பேட்டரி நட்ட ஸ்டிப்பில் வந்து மாட்ட வேண்டியது தான். சிம்பிள் வேலை தான், இருந்தாலும் நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம். அதுக்கான பேட்டரி வாங்கி போல் நமக்கு வேஸ்ட்டாக கிடக்க தூக்கி போட்டான்னு சொல்லி வச்சுருக்கிறேன். உள்ளே வச்சு மூடியாச்சு. அந்த பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது பக்காவாக செட் ஆகுது, எங்கிட்டும் தூக்கிட்டு நின்ன மாதிரியோ அப்படிலாம் தெரில. ஸோ சார்ஜு அதில் கொஞ்சம் இருக்குது, பட் இதுக்கு செட் ஆகலை போல்.
இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஏறினா தான் இந்த டிவைஸ் ஆன் ஆகும். ஸோ சார்ஜ் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். நண்பர்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் இது பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி கம்ப்ளைண்ட் வந்து பேட்டரி மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் மொபைலில் பப்ஜி ஏற்றிட்டு இருக்கிறேன். ஸோ பப்ஜியை இதை வச்சு நம்ம எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பல்லாவரம் சந்தையில் வாங்கும்போது கொஞ்சம் குப்பையில் கிடக்கிற மாதிரியே கிடஞ்சிது. அப்படியே ஒன்றா போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே சைடில் கொஞ்சம் அழுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஐபி வச்சு இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறட்டும். சார்ஜ் ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாய்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப், டிவி, மொபைல் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒரு பட்டன் இருக்கா, அதையும் டாப்பில் இருக்க இந்த பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து லைட் இந்த மாதிரி விட்டு ஏறி ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பேரிங் மோட். ஸோ அப்போ உங்கள் லேப்டாப் அல்லது எந்த ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி போகிறீங்க அதை வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு சர்ச் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் காட்டும். அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்கள் ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸோட பேர் ஆயிரும். பேர் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். இதுதான் அடையாளம் பேர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை மூவ் பண்ண நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மாதிரி தான் இந்த எக்ஸ்பர்ட் நமக்குன்னா அவங்க வந்து கிளிக் ஆகிற மாதிரி. ஸோ டேப்பில் வந்து நான் எந்த கேமும் வச்சிடல. இப்போ வந்து என் மொபைலில் பப்ஜி கேம் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி விட்டு பார்க்கலாம். மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு பேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டச்சு. அதில் கையை வச்சு நீங்கள் இந்த பக்கம் இழுத்தீங்கன்னா கர்சர் மூவ் ஆகும் அந்த ஃபோனில். ஸோ இது வந்து நம்ம டச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கேம் விளாடும்போது பின்னாடி இருக்க L1, L2, R1, R2 இந்த பட்டன்ஸாக இருக்கட்டும், முன்னாடி இருக்கிற அந்த கண்ட்ரோல் பட்டனாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி பப்ஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டன்ஸ் மட்டும்தான் அந்த கேமுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பப்ஜி அது ஓப்பன் பண்ணி விட்டு போனால் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறதுக்கு அந்த பட்டன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் மூவ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் அமுக்குறேன், அது நமக்கு வேலையை செய்யலை. ஏன்னா இந்த கண்ட்ரோல் வந்து பப்ஜியில் கிடையாது. ப்ளஸ் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த இதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நானும் யூடியூப்பில் அப்படி இப்படின்னு தேடி பார்த்தேன் இதை எப்படி நம்ம வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே சொல்கிறது ஒரே ஒரு ஆன்சர் தான். இந்த மாதிரி பிஎஸ்பி வந்து அந்த ஜாய்ஸ்டிக் வந்து பப்ஜிக்கு வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேப்பில் ஒரு கார் கேம் ஏற்றி விட்டு பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. அங்கிட்டு மூவ் பண்ண கார் நல்லா வளையுது போகுது. அப்போ இதில் இருக்க எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது. ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு சில கேம்ஸ்க்கு மட்டும் ஒரு சில பட்டன்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் இதுவே PS4, PS5 அல்லது லேப்டாப்பில் வந்து நம்ம ஹீரோ ட்ராக் விளாடுறோம், இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சஸும் அதில் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ இந்த ஜாய்ஸ்டிக் வந்து நம்ம பயங்கரமாக அதில் யூஸ் பண்ணிக்கலாம்.